இங்கே ஹீரோவும் கொலை பண்ணி வச்சிருந்தான் ஒய்ஃபோட பாடியும் கள்ளக்காதலியோட சேர்ந்து பார்க்கும்போது காணாமல் போயிருக்கு. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு சைக்காட்டிஸ்ட் கூட தொடர்பு இருந்திருப்பா. அவன் தான் பாடி எடுத்துட்டு போயிருப்பான். அவன் எடுத்துட்டு போனது காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருப்பா. இவனால தான் அவன் கொலை பண்ணியிருப்பான். நம்ம போலீஸ்ல மாட்டிக்கு போறோமோன்னு இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். அன்னைக்கு நியூ இயரா இருந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பாடியை 3 பேரும் சேர்ந்து காரில் எடுத்துட்டு போய் எங்கேயா புதைச்சிடலாம் எல்லாம் எரிச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. அந்த பாடியும் அழகா தூங்குற மாதிரி பேக் பண்ணி கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு வண்டிக்கார வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க தோண்டலாம் ஆரம்பிக்கும் போது ஒரு காலேஜ் பசங்க குரூப் வந்து கேம்ப் போடுறாங்க. அங்கேருந்து பாடியை இவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. போலீஸ்கார் வண்டி நிறுத்தி இந்த ஆக்சிடென்ட் ஆன லேடியை மட்டும் அவங்க வண்டியில் ஏற்றிக்கிங்களா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இறக்கி விடுங்கன்னு இவங்களும் பேசாமல் அந்த லேடியை ஏற்றிக்கிட்டு வண்டியில் போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஏறின அந்த லேடியோ நொய்யின்னு பேசிக்கிட்டே வரா. பின்னாடியே அவங்க தூங்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பைக்காரன் குறுக்க வந்துடுறான். டக்குன்னு பிரேக்கை போட்ட உடனே அந்த பாடி கீழே விழுந்துருது. அந்த பொண்ணு பார்த்து பயந்துடுறா. அவங்க செத்து போயிட்டாங்களா, இருங்க உங்களை போலீஸை சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை கால் பண்ணும் போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா கையில் இருக்கிறத எடுத்து அந்த பொண்ணை அடிச்சிடறான். அந்த பொண்ணு செத்து போயிடுறா. அப்போ வண்டி நின்று போலீஸ்காரன் வந்து ஏன் வண்டி நிறுத்திட்டீங்கன்னு செக் பண்ணி பார்க்குறான். இந்த பொண்ணு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னா நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்களாடா, உள்ளே இருக்க பொண்ணு ஆல்ரெடி டெட் பாடியான்னு சொல்லி கன் எடுத்து காட்டுறான். அப்போ அந்த கள்ளக்காதியில் கன் எடுத்து அந்த போலீஸ்காரனையும் சுட்டுடுறா. இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 பாடியும் காரில் எடுத்து போடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து 2 பைக் காரனுங்க நம்ம பொண்ணு வண்டியில் ஏறியான்னு கேட்டவுடனே இந்த பொண்ணு டென்ஷனில் கல்லை தூக்கி வச்சிடறான். அவனுங்க 2 பேரும் டெட் பாடி ஆயிடுறானுங்க. இதுக்கு மேலே காரில் இடம் இல்லடான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மணி 5 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் புதைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, நான் மாட்டிப்போன்னு சொல்லி இந்த 3 பாடியும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ மேலே இருக்க ஒரு பெரிய விளக்கு இவங்க மேலேயே விழுந்துருது. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க இவங்க பொண்டாட்டி வந்து இந்த சைக்காட்டிஸ்ட் சொல்லியிருப்பான் ஏதாவது மிருகத்தை வள, அப்போ தான் அவனுக்கு டிப்ரெஷன் போகும்னு சொல்லி. இதனால வந்து அவன் கரையானை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பா. அந்த கரையானுக்கு பிளாஸ்டிக்லாம் சாப்பிட கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பா. இப்போ அந்த கரையான் தான் வந்து இந்த விளக்கில் இருக்க பிளாஸ்டிக்கை அரிச்சு தின்னு இருக்கும். அது இவங்க மேலே விழுந்து எல்லாரும் செத்தும் போயிருப்பாங்க.